ஹலோ கைஸ், போர்டோ டூ ப்ளோடெக்ஸ் 13th சாப்டர் வந்துருச்சு. இந்த சாப்டர் வந்தோடனே நிறையா பேர் ரீட் பண்ணியிருப்பீங்க சாப்டரை. அப்படி ரீட் பண்ணலைனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த சாப்டரில் நடந்த ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டரில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டே நம்ம கோஜி காசினோட பவரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் எல்லாரும் சாப்டரில் பார்த்த மாதிரியே அந்த 10 டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பவரை கோஜி காசினுக்கு இருக்கிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. 10 டைரக்ஷனுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பவரை வச்சு ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஃபியூச்சர்னா இப்போ ஒரு டைம் லைனில் இருக்கிற ஃபியூச்சரை மட்டும் பார்க்க முடியும், மற்ற டைம் லைனில் இருக்கிற ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும். அப்படின்னா இப்போ நம்ம அனிமையா ஓடி இருக்குல்ல, அதான் வந்து மெயின் டைம் லைனு. அது அதே மாதிரி இன்னும் நிறையா டைம் லைன் இருக்கும், அதில் உள்ள ஃபியூச்சரை கூட கோஜி காசினால் பார்க்க முடியும். இந்த டைம் லைனுங்கிற விஷயத்தை தான் எல்லாரும் மல்டி யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மல்டி யூனிவர்ஸ் கிடையாது, டைம் லைன் மட்டும்தான். இப்போ மெயின் டைம் லைன் மட்டும் இல்லாமல் மற்ற டைம் லைனோட ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும் நம்ம கோஜி காசினால். சாப்டரில் இன்னொன்று காமிச்சிருக்கிறதுனா அந்த 10 டைரக்ஷனுங்கிற பவர் வச்சு தான் பொருட்டோவை வந்து கோஜி காசின் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இந்த எஃப்டிஜி இதெல்லாம் பொருட்டோக்கு எப்படி கற்றுக்கிட்டாருங்கிறது இந்த 10 டைரக்ஷன் பவர் வச்சு தான் கோஜி காசின் கற்றுக் கொடுத்துருக்காரு பொருட்டோக்கு. அடுத்து ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கூட கோஜி காசினால் பார்க்க முடியும். அப்படி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ கோஜி காசின் இருக்க மெயின் டைமில் என்ன அழிய போகுதுன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படிங்கிறத கோஜி காசின் முன்னாடியே பார்த்துருவாரு பவரை வச்சு. அது மூலயமா ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆபத்தை வந்து அவர் டைம் லைனுக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து அவரால் இது பண்ண முடியும், மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பொருட்டோவில் மல்டி யூனிவர்ஸ்லாம் போக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து ஃபியூச்சரில் நடக்கும்னா பொருட்டோட முதல் எபிசோடில் ஒரு சீன் வச்சுருப்பாங்கல்ல, அதுலேயே வந்து நிறையா பொருட்டோ நிறையா கவாக்கி அந்த மாதிரி நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா. ஏன்னா மல்டி யூனிவர்ஸ்னால் ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒரு பொருட்டோ ஒரு கவாக்கி இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி முதல் சீன்லேயே பொருட்டோ கவாக்கி அவங்கெல்லாம் நிறையா பேர் இல்லை வேறு யாராவது யூனிவர்ஸை சேர்ந்த இருக்கவங்க இருக்கிற மாதிரியாவது காமிச்சிருப்பாங்கல்ல. கடைசியாக இருந்ததே பொருட்டோ அண்ட் கவாக்கி மட்டும்தான் இருந்தாங்க. அதனால அது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கோஜி காசினுக்கு எப்படி ஃபியூச்சர் பார்க்குற பவர் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கிடைச்சதுக்கு காரணமே இந்த ஒட்சுசுக்கியோட காட் ஆஃப் த ஒட்சுசுக்கியான சீபாய்ட்டு இருந்து தான் கிடச்சிருக்கும். எப்படின்னா இந்த ஆமடோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பொருட்டோவில். அவர் தான் சயின்டிஸ்ட் மாதிரி தான் பொருட்டோவில் காமிப்பாங்க. அவர் தான் வந்து இந்த சீபாயோட பாடியை வச்சு ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. அது மூலயமா கிரியேட் பண்ணவங்க தான் அவர். ஆமடோவால் கிரியேட் பண்ணவர் தான் கோஜி காசின், எய்டா, அப்புறம் டெல்டா, இவங்கெல்லாம். ஆமடோ கிரியேட் பண்ணவங்க தான் இந்த கேரக்டர்ஸ்லாம். அவர் தான் வந்து அந்த சீபாயோட பாடியை வச்சு உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. வந்து எய்டாக்கு வந்து ஆம்னிபோட்டன்ஸ் பவர் கிடச்சிருக்கு. டேமனுக்கு வந்து அந்த ரிவர்ஸ், இப்போ அவனுக்கு ஒரு ரசங்கனை போட்டிங்கன்னா அது உங்கள் மேலே தான், யார் ரசங்கன் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ரிவர்ஸாக எஃபெக்ட் வந்து அவங்க மேலே தான் இதுவாகுமே தவிர அவனுக்கு எதுவும் ஆகாது. அட்டாக் பண்ணோம்னா அது அப்படியே நமக்கு ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவான், நம்ம மேலே விழுகிற மாதிரி. ஸோ அதுதான் அவனோட பவர். அதுக்கடுத்து இருந்தவர் தான் நம்ம கோஜி காசின். ஒரு நாள் கோஜி காசினுக்கு எந்த பவரும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிறது தான். ஆனால் இப்போ தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க அது ஃபியூச்சரை பார்க்குற 10 டைரக்ஷன் அப்படிங்கிற பவர். அதுதான் இன்னொரு கேரக்டருமே இருக்குது, அவங்க தான் வந்து டெல்டா. அவங்களுக்கு வந்து இப்போ வரையுமே இந்த பவரும் இருக்கிற மாதிரி காமிக்கல, ஃபியூச்சரில் வேணால் காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு. இப்போ வரையுமே சும்மா தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது பவர் அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அது கவாக்கியோட தான் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எப்படியோ இங்கே ஃபியூச்சரில் டெல்டா வச்சுமே ஒரு பவர் அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் பவர் அப்டேட் கிடைச்சா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் அந்த சீபாயோட பவரை பற்றின அதில் கவாக்கியும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரீசெண்டாக கிசிமோட்டோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவங்க கவாக்கியை பற்றி கேட்டது நருட்டோன் சாஸ்கே பார்த்து தான் அப்படியே பொருட்டோன் கவாக்கியை கிரியேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எப்படின்னா நருட்டோ சிப்புனனில் வந்து நருட்டோ வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருப்பார் சாஸ்கேவோட. ஆனால் சாஸ்கே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார் நருட்டோட ஹார்ட் ஒர்க்கால் அது அப்படியே வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து நியூட்ரல் பண்ணிடுவார். சாஸ்கே அளவுக்கு வெறுமே ஓவர் பவர்ட் ஆயிடுவார். அதே விஷயம் தான் இப்போ கவாக்கி பொருட்டோவுக்கு நடக்குது. பொருட்டோ ரொம்பவே ஓவர் பவர்டாக இருக்காரு, கவாக்கி வந்து பொருட்டோட ரொம்பவே வீக்காக இருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கிசிமோட்டோ சொல்லியிருந்தாரு இது அதே மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு தோணுதெல்லாம் அந்த கவாக்கியோட பாடியிலையும் ஆமடோட கை ஒன்று இருக்கும். அதனால ஏதாவது சீபாயோட பவர் ஏதாவது கவாக்கிக்குள்ளேயும் இருக்குமா இனிமேல் தான் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. மேபி கவாக்கியோட பவர் அப்டேட் வந்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிசிமோட்டோ இன்னொன்று சொல்லியிருந்தாரு, அதான் வந்து கக்காசியான் கம்பேக் கொடுக்கல அப்படின்னு நிறையா ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து கக்காசி வந்து சீக்கிரத்துலேயே கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த கக்காசியை வந்து சிஞ்சு க்ளோன்ஸ் எல்லாம் இருக்காங்களா அதில் ஒரு ஆளாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கக்காசியை கூடிய சீக்கிரத்திலேயே பொருட்டோவில் பார்க்கலாம் அப்படிங்கிறது கிசிமோட்டோ க்ரீன் சிக்னல் காட்டிட்டாரு. அடுத்ததாக பார்க்க போகிறது தான் அந்த பொருட்டோ சிஞ்சூஸ் ஃபைட்டு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிஞ்சூஸ் எல்லாம் காட்டும் போது லைக் ஜூரா ஹிடாரி இவங்களெல்லாம் காட்டும் போது இவங்கெல்லாம்
பொருட்டோ அப்போதைக்கு இருந்த பவருக்கு உங்களை பொருட்டோ என்ன பார்க்கும் 5 நிமிஷத்தில் முடிச்சுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 12th சாப்டர் எண்டிங்கில் வந்து பொருட்டோ அடித்து படுக்கப்பட்டதுக்கப்புறம் தான் ஜூரா எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது வரையுமே ஹிடாரியை வந்து பொருட்டோ வந்து பாடி கூட இல்லை, பாதியிலே கொஞ்சம் பாடியை தான் உயிரோடு விட்டு வச்சுருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஜூரா வந்து ஒரே ஒரு மேஜிக் புல்லட்டுன்னு ஒரு அட்டாக் வச்சு தான் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணார். அதில் வந்து பொருட்டோ வந்து கீழே வந்துட்டார். அதிலே தெரிஞ்சிச்சு ஜூரா எவ்வளோ பவர்ஃபுல்னு. பொருட்டோ வந்து 13th சாப்டர்ல எந்திரிக்கிற மாதிரி காமிக்கல, லைட்டாக கண்ணை திறக்கிற மாதிரி மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. பொருட்டோவும் ஜூராவோட கொஞ்சம் வீக்காக தான் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இப்போ பொருட்டோ விசஸ் சிஞ்சூஸ் போயிட்டா இருக்குமா, இல்லை பொருட்டோ கபாக்கி அதுக்கப்புறம் ஹிமாரிக்கெல்லாம் பொருட்டோ 2 பொலிட்டிக்ஸில் தான் குட்டி குராமா கொடுத்ததுக்கப்புறம் பவர் அப்டேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்கள் டீமாக சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல அந்த சிஞ்சூஸ் விசஸ் பொருட்டோ வந்து போயிட்டு. ஒரு 5 சாப்டர்லேயோ 6 சாப்டர்லேயோ முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாப்டர்ஸ் இன்னும் இழுக்கும். அப்படி இருந்தாலுமே ஃபைட்டு தரமாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அவங்களாம் டீமாக சேர்ந்து சண்டை போடும்போது கடைசியில் வந்து பொருட்டோ ஜூராவை அழிக்கிற மாதிரி அப்படி தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வைக்கும் போது ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஃபைட் வச்ச மாதிரி இருக்கும். டீமாக சேர்ந்து சண்டை போடும்போது இப்போ பொருட்டோ விசஸ் ஜூரா, அப்படியே எங்கிட்ட ஹிடாரி விசஸ் சாரடா போகும். ஹிமாரி ஒரு சிஞ்சு கூட சண்டை போடுற மாதிரி, எப்படி கவாக்கி ஒரு சிஞ்சு கூட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபைட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சோல் த்ரோன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த சோல் த்ரோன் கிடைச்சா சாஸ்கேவை திருப்பியும் பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பொருட்டோ சிஞ்சூஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணி சோல் த்ரோன் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு வந்து சாஸ்கேவை அந்த சோல் த்ரோனை வச்சு காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொருட்டோ சொல்லியிருப்பாரு. இவர் கோஜிகாசின்னு சொன்னதா, கோஜிகாசினுமே ஃபியூச்சரில் நடக்கிறத வச்சு பார்த்து தான் சொல்லியிருப்பாரு. அப்படி இருந்தால் பொருட்டோ வந்து சோல் த்ரோனை வச்சு இந்த சிஞ்சு ஆறுக்கு முடிஞ்சோடனே சாஸ்கியோட கம்பேக் நடந்துருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சோல் த்ரோன் இருந்தால் சாஸ்கியை காப்பாற்றிடலாம் அப்படின்னா சிஞ்சூஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணோன்னா சோல் த்ரோன் கிடச்சிரும். அப்போனா சாஸ்கி திரும்பி வந்துடுவார் தானே. அப்படி சாஸ்கி வந்துட்டாருன்னா அடுத்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது நருட்டோ தான். நருட்டோ மட்டும் எப்போ வருவார்னு தெரியல. நருட்டோ கம்பேக் கொடுக்குறதுனே இந்த வாரெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது வரையும் நருட்டோ பார்க்க வெயிட் பண்ணுவோமா, அதுக்கு இடையிலே கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். ஏன்னா இந்த கோஜிகாசினோட இந்த ஃபியூச்சரை பார்க்குறத வச்சு நிறையா விஷயம் பார்த்துருப்பார்ல. அதில் நருட்டோ இன்னொரு டைம்லைன் சாகிற மாதிரி அப்படிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டைம்லைன்லாம் அவர் எப்படியோ தாக்கு பிடிச்சி அந்த பேராயணம் வச்சு சண்டை போட்டிருப்பாரு. அப்படி இருக்கும்போது பொருட்டோட மெயின் டைம்லைனில் நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கும். அதில் ஒன்று இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது நருட்டோ திரும்பி கம்பேக் கொடுக்க வச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பொருட்டோட அடுத்த சாப்டர் வரையில் பார்ப்போம். ஸோ இதோட நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். பை கைஸ்.